என்னப்பா எலெக்ஷன் வந்துடுச்சா? இது வந்து காமெடி வீடியோ கிடையாது, சீரியஸான வீடியோ. எல்லாருமே தயவு செஞ்சு இந்த தடவை ஓட்டு போடுறவங்க புதுசாக இருந்தாலும் சரி, பழைய ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பார்த்து சிந்திச்சு ஓட்டை போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5 வருஷத்தில் நிறையா பிரச்சனை இருந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். பாலியல், மெயினாக பாலியல், அவ்வளோதான். போதை அதுவும் இருக்குது. ஆனால் பாலியல் ரொம்ப கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது 23ஆந்தேதி தயவு செஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. அவங்க காஸ்ட் இருந்தாங்க, இவங்க இவ்வளோ காஸ்ட் வராங்க, அதை பார்த்து தயவு செஞ்சு போட வேணாம். சில பேர் யோசிச்சு இருப்பீங்க, நல்ல முடிவு தான் எடுத்திருப்பீங்க. பட் முடிவு தப்பாக எடுத்தவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மெயினாக வந்து இளைஞருக்கான வீடியோ கிடையாது. நான் மெயினாக இந்த வீடியோ வந்து வயசானவங்களுக்கு தான் நான் பேசுகிறேனே. என்னன்னா, எல்லாருமே ஓட்டு கேட்கறதுக்காக போகிறீங்க, கொடி பிடிச்சின்னு போகிறீங்க. அவங்க 1000 ரூபா தராங்க, இவங்க 1000 ரூபா தராங்கன்னு போகிறீங்க. பட் இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1761 பாலியல் கேஸு ஃபைல் ஆகிருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும். அது என்ன மாற்றம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க, வயசானவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் பார்க்குறீங்கள, அவங்க வயசானவங்களுக்கு காட்டுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்டுங்க. தயவு செஞ்சு அவங்க பார்க்கட்டும், செஞ்சிச்சு ஓட்டு போடுங்க. கண்ணாடி போட்டுனதுகூட நல்லா பேசுவான், பச்சை துண்டு போட்டுக்கிறவனும் நல்லா பேசுவான், பச்சை இலை காட்டுறவனும் இப்படி நல்லா பேசுவானுங்க. எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கு அந்தமாரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு பார்த்து யோசித்து ஓட்டை போடுங்க ப்ளீஸ்.